ஓம் சாந்தி 30-3-2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, உயிர் தானம் கொடுப்பவர் பாபா. அவர் அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுக்கிறார், அதன் மூலம் உயிர் தானம் கிடைத்து விடுகின்றது. அத்தகைய உயிர் தானம் கொடுப்பவராகிய பாபாவை அன்புடன் நினைவு செய்யுங்கள். கேள்வி: எந்த ஆதாரத்தில் 21 பிறவிகளுக்கு உங்களுடைய அனைத்து கஜானாக்களும் நிறைந்திருக்கும்? பதில்: சங்கம் யுகத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கும் இந்த ஞானம் வருமானத்திற்கான ஆதாரமாகும். இந்த படிப்பின் ஆதாரத்தில் அனைத்து கஜானாக்களும் நிறைந்து விடுகின்றன. இந்த படிப்பினால் 21 பிறவிகளுக்கு மகிழ்ச்சி கிடைத்து விடுகின்றது. எந்த ஒரு பொருளையும் அடைய வேண்டும் என்ற ஆசை இருக்காது. பாபா ஞானத்தின் தானம் கொடுக்கின்றார். அதன் மூலம் ஆத்மா எந்த நிலையிலிருந்து எந்த நிலைக்கு மாறிவிடுகின்றது. ஓம் சாந்தி. பகவான் வாக்கு. சாலிகிராம்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஷோபாபா நமக்கு கற்றுத் தருவதற்காக வருகின்றார். அவரே சிருஷ்டியின் முதல் இடைக்கடையினை அறிவார் என்பதை குழந்தைகள் அறிவார்கள். குழந்தைகளுக்கு இப்போது எதுவும் புதிய விஷயமாக தோன்றவில்லை. புரிந்து விட்டார்கள். மனிதர்களோ அனைத்தையும் மறந்து விட்டார்கள். யார் கற்பித்தாரோ அவருக்கு பதில் முதல் நம்பரில் படிக்கிறவரின் பெயரை போட்டுவிட்டார்கள். நீங்கள் படித்து படித்து இவ்விஷயத்தை உறுதிப்படுத்த வேண்டும். பாரதத்தின் சாஸ்திரங்களின் விஷயம்தான், மற்ற தர்மங்களின் விஷயம் அல்ல. பாரதத்தின் சாஸ்திரங்களினுடைய தவறுதான். உங்களை தவிர வேறு யாரும் இவ்விஷயங்களை உறுதிப்படுத்த முடியாது. குழந்தைகளுக்கு தெரியும், இது அனாதி டிராமா, பிறகு மீண்டும் நடைபெறும். நீங்கள் மனிதர்கள் அனைவரையும் சீர்திருத்துவதற்காக முயற்சி செய்கிறீர்கள். மனிதர்கள் எப்போது திருந்துகிறார்களோ அப்போது உலகமே திருந்தி விடுகின்றது. சத்யுகம் என்பது சீர்மிகுந்த புதிய உலகம். கலியுகம் என்பது சீர்கெட்டுப்போன பழைய உலகம். இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் நல்லபடியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தாரணை செய்து மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைப்பதற்கான தகுதி உள்ளவர்களாகவும் ஆகின்றீர்கள். இதில் மிகவும் புத்தி கூர்மை வேண்டும். பாபா உங்களுக்கு எவ்வளவு தெளிவுபடுத்தி புரிய வைக்கின்றார், செம்மைப்படுத்துகின்றார். பாபா சொல்கின்றார், எப்போது நீங்கள் சீர்திருந்தி விடுகிறீர்களோ பிறகு நான் சீர்திருத்துவதற்கான அவசியம் இருக்காது. நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆரியராக ஆகியிருந்தீர்கள். இப்போது தூய்மையானவர்களாக ஆரியர்களாக, அதாவது தேவதைகளாக ஆக வேண்டும். அதுபோல் சத்யுகத்தில்தான் இருப்பார்கள். அவர்கள் அனைவரும் சீர் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். இப்போது சீர்கெட்டவர்கள். அவர்களுக்கு பூஜை செய்கின்றனர். நாம் அவர்களை ஏன் சீர் மிகுந்தவர்கள் என்று சொல்கிறோம் என்பது யாருடைய புத்தியிலும் வருவதில்லை. அனைவருமே மனிதர்கள்தான். யார் சீர் மிகுந்தவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அனைவருமே சீர்கெட்டு போனவர்களாக ஆகிவிட்டிருக்கிறார்கள். ஆரியர் மற்றும் ஆரியர். மற்றபடி ஆரிய சமாஜத்தினர் எனப்படுபவர்கள் ஒரு மத பிரிவினர்கள். இவை அனைத்தையும் கல்ப விருட்சத்தின் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது மனித சிருஷ்டியின் விருட்சமாகும். ஆனால் கல்ப விருட்சம் என்ற வார்த்தையின் மூலம் மனிதர்களின் புத்தியில் மரம் வருவதில்லை. உங்களுக்கு விருட்சத்தின் ரூபத்தில் புரிய வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் லட்சக்கணக்கான வருடங்கள் என சொல்லிவிடுகின்றனர். பாபா சொல்கின்றார், கல்பம் என்பது 5000 வருடங்கள்தான். ஆனால் ஒவ்வொருவரும் அதன் ஆயுளை ஒவ்வொரு விதமாக சொல்கின்றனர். முழுமையாக சொல்லி புரிய வைப்பவர்கள் யாரும் இல்லை. தங்களுக்குள் சாஸ்திரவாதங்கள் எவ்வளவு செய்கின்றனர். உங்களுடையதோ ஆன்மீக உரையாடல். நீங்கள் கருத்தரங்கம் நடத்துகிறீர்கள். இது ஆன்மீக உரையாடல் எனப்படுகின்றது.
புரிந்து கொள்வதற்காக கேள்வி பதில் கூட நடத்துகிறீர்கள். பாபா உங்களுக்கு என்னென்ன சொல்கிறாரோ அதிலிருந்து தலைப்புகள் உருவாக்கி நீங்கள் சொல்கிறீர்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இதையும் நீங்கள் போய் கேளுங்கள். இந்த விதமாக வாத விவாதங்கள் அங்கே நடைபெறுகின்றன என்று வந்து சொல்ல வேண்டும். முதலிலோ இதை புரிய வைக்க வேண்டும். அதாவது கீதையின் பகவான் யார்? பகவான் ஆகிய தந்தையை மறந்த காரணத்தால் முற்றிலும் நஷ்ட கணக்கில் வந்துவிட்டனர். குழந்தைகளாகிய உங்களுக்கோ பாபா மீது அன்பு உள்ளது. நீங்கள் பாபாவை நினைவு செய்கிறீர்கள். பாபாதான் உயிர் மூச்சு என்ற தானத்தை கொடுப்பவர். ஞானத்தின் தானத்தை அப்படி கொடுக்கின்றார். அதன் மூலம் எதிலிருந்து எதுவாக ஆகிவிடுகிறீர்கள். ஆகவே பாபாவிடம் அன்பு இருக்க வேண்டும். பாபா நமக்கு இப்படி புது புது விஷயங்களை சொல்கின்றார். நாம் கிருஷ்ணரை எவ்வளவு நினைக்கிறோம்? அவர் எதையும் தருவதில்லை. நாராயணரை நினைவு செய்கின்றனர். நினைவு செய்வதால் ஏதாவது நடக்கிறதா என்ன? நாமோ ஏழையிலும் ஏழையாகவே இருந்துவிட்டோம். தேவதைகள் இவ்வளவு பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். இப்போது எல்லாமே செயற்கையான பொருள்களாக ஆகிவிட்டன. எதற்கு விலை எதுவும் இல்லாமல் இருந்ததோ அது இப்போது விலை கொடுத்து வாங்கும் பொருளாக ஆகிவிட்டது. அங்கே தானியம் முதலானவற்றிற்கு விலையின் விஷயமே இல்லை. அனைவருக்கும் அவரவரது சொத்து முதலியவை இருக்கும். இல்லாத பொருள் என்று எதுவும் இருக்காது. அதனால் அதற்காக ஆசைப்பட வேண்டியதில்லை. பாபா சொல்கின்றார், நான் உங்களுடைய கஜானாவை நிரப்பி தருகின்றேன். உங்களுக்கு அத்தகையதோர் ஞானத்தை கொடுக்கிறேன். அதன் மூலம் உங்களுடைய கஜானா நிரம்பி விடுகின்றது. உங்களுடைய புத்தியில் இருப்பது ஞானம், வருமானத்திற்கான ஆதாரம். ஞானம்தான் எல்லாமே. இப்படிப்பினால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். படிப்பின் கஜானா உள்ளது அல்லவா? அந்த ஆசிரியர்கள் கற்பிக்கின்றனர். அதன் மூலம் அற்பகால சுகம் கிடைக்கின்றது. இந்த படிப்பின் மூலம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கான சுகம் கிடைக்கின்றது. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இதை புரிந்து கொள்வதில் நேரம் பிடிக்கின்றது. விரைவாக யாரும் புரிந்து கொள்வதில்லை. கோடியில் சிலர் வெளிப்படுகின்றனர். அரை கல்பமாக மனிதர்கள் அனைவரும் ஒருவர் மற்றவரை கீழே விழ வைத்துக் கொண்டே இருக்கின்றனர். உயர்த்துபவர் ஒரே ஒரு பாபா. எல்லையற்ற படிப்பை கற்றுத் தருபவருக்கும் பதில் படிப்பவரின் பெயரை போட்டுவிட்டிருக்கிறார்கள். உலகம் இந்த விஷயங்களை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. சொல்கிறார்கள், பகவான் வாக்கு, படிப்பு சொல்லிக் கொடுத்து விட்டு சென்று விட்டார். பிறகு அவருடைய சாஸ்திரம் எதுவும் இருப்பதில்லை. சத்யுகத்தில் சாஸ்திரம் எதுவும் கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் சாஸ்திரங்கள். எவ்வளவு பெரிய விருட்சம்! பக்தியின் மரக்கிளைகள் இவைகளெல்லாம் இல்லை என்றால் மரத்தின் பெயரும் கூட இருக்காது. இவை அனைத்தும் தாரணை செய்வதற்கான விஷயங்களாகும். நீங்கள் தாரணை செய்கிறீர்கள். படிப்பு சொல்லித் தருபவரோ சொல்லிக் கொடுத்துவிட்டு மறைந்து விடுகின்றார். படிப்பவர்கள் போய் உலகத்திற்கு எஜமானன் ஆகின்றனர். எவ்வளவு புதிய விஷயங்கள்! ஒரு விஷயம் கூட யாருடைய புத்தியிலும் பதிவதில்லை. மாணவர்களாகிய நீங்களும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறீர்கள். சிலர் பாஸ் ஆகின்றனர், சிலர் ஃபெயில் ஆகி விடுகின்றனர். இது எல்லையற்ற பெரிய பரீட்சை. நீங்கள் அறிவீர்கள், நாம் இப்போது நல்லபடியாக படித்தால் கல்பம் கல்பமாக நன்றாக படிப்போம். நன்றாக படிப்பவர்கள்தாம் உயர்ந்த பதவி பெறுவார்கள். நம்பர்வார் அனைவரும் செல்வார்கள். முழு வகுப்பும் டிரான்ஸ்பர் ஆகிவிடும். நம்பர்வார் போய் அமர்கின்றனர். இந்த ஞானமும் கூட ஆத்மாவில் உள்ளது.
நல்ல அல்லது கெட்ட சம்ஸ்காரம் ஆத்மாவில் உள்ளது. ஷரீரம் மண்தான், ஆனால் நிர்லேப் பாவ புண்ணியம் ஒட்டாத ஒன்றாக ஆக முடியாது. 100% சத்தோ பிரதானம் யார் மற்றும் 100% தமோ பிரதானம் யார், இதையும் நீங்கள் அறிவீர்கள். முதலிலோ ஏழைகளை உயர்த்த வேண்டும். அவர்கள் முதலில் வருவார்கள். குருமார்களுக்கும் கூட நல்ல நல்ல சிறந்த சீடர்கள் எப்போது வருவார்களோ அப்போது அவர்கள் அனைவருடைய புத்தியும் திறக்கும். இவர்களோ நம்முடைய இலைகளாகவே வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் என்று பார்ப்பார்கள். இங்குள்ளவர்கள் யார் இருப்பார்களோ அவர்கள் வெளிப்படுவார்கள். பாபா வந்து புதிய விருட்சத்தை தொடங்கி வைக்கின்றார். யார் பிற தர்மங்களில் போய்விட்டிருக்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் திரும்புவார்கள். பிறகும் தங்களது பாரதத்தில்தான் வருவார்கள். பாரதவாசியாகத்தான் இருப்பார்கள் அல்லவா? நமது கிளையை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வந்து விடுவார்கள். இன்னும் போக போக நீங்கள் அனைத்தையும் புரிந்து கொண்டே செல்வீர்கள். இப்போது வெளியிலிருந்து அனைவருக்கும் அடி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. எங்கெங்கே வெளிநாட்டினர் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் விரட்டி கொண்டே இருக்கின்றனர். இவர்களெல்லாம் தனவான் ஆகிவிட்டார்கள். இங்குள்ளவர்கள் ஏழையாகிவிட்டனர் என்று நினைக்கிறார்கள். பின்னால் அனைவரும் தங்கள் தங்கள் மதங்களில் போக வேண்டியதிருக்கும். கடைசியில் அனைவரும் தங்கள் வீட்டை பார்த்து ஓடுவார்கள். வெளிநாட்டில் யாராவது இறந்தால் அவர்களை பாரதத்திற்கு கொண்டு வருகின்றார்கள். ஏனென்றால் பாரதம் முதல் தரமான பவித்திர பூமி. பாரதத்தில்தான் புதிய உலகம் இருந்தது. இச்சமயம் இதை நிர்விகாரி உலகம் என்று சொல்ல முடியாது, விகாரி உலகம். அதனால் ஹே பதீத்த பாவனா, வாருங்கள், வந்து எங்களை பாவனமாக்குங்கள் என்று அழைக்கின்றனர். உலகம் என்னவோ இதேதான். ஆனால் இச்சமயம் உலகத்தில் தூய்மையானவர்கள் யாருமே இல்லை. பாவன ஆத்மாக்கள் மூலவத்தனத்தில் இருக்கிறார்கள். அது பிரம்ம மகதத்துவம். அனைவரும் பாவனமாகி அங்கே செல்வார்கள். பிறகு வரிசை கிரமமாக இங்கே நடிப்பதற்காக வருவார்கள். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் அஸ்திவாரம் இது. பிறகு 3 கிளைகள் வெளிவருகின்றன. இதுவோ தேவதா தர்மம், இது கிளை அல்ல. முதலில் இந்த அஸ்திவாரம், பிறகு 3 கிளைகள் வெளிப்படுகின்றன. முக்கியமானவை 4 தர்மங்கள். அனைத்தையும் விட சிறந்த தர்மம் இந்த பிராமண தர்மம். இதற்கு மிகுந்த மகிமை உள்ளது. இங்கே நீங்கள் வைரம் போல் ஆகிறீர்கள். பாபா உங்களுக்கு இங்கே கற்றுத் தருகின்றார். ஆக நீங்கள் எவ்வளவு பெரியவர்கள்! தேவதைகளையும் விட பிராமணர்களாகிய நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள். அதிசயம் அல்லவா? நாம் பெற்றுக்கொள்ளும் ஞானம் நம்முடன் கூடவே வரும். பிறகு அங்கே ஞானத்தையே மறந்து விடுகின்றோம். நீங்கள் அறிவீர்கள், முதலில் நாம் என்ன படித்திருந்தோம், இப்போது என்ன படிக்கின்றோம். ஐசிஎஸ் காரர்கள் என்ன படிக்கிறார்கள், அதன் பிறகு என்ன படிக்கிறார்கள்? வேறுபாடு உள்ளது அல்லவா? இன்னும் போக போக நீங்கள் மிகவும் புதிய பாயிண்ட்கள் கேட்பீர்கள். இப்போது பாபா சொல்ல மாட்டார். நாடக பாகத்தில் பின்னால் சொல்ல வேண்டும் என்றுதான் உள்ளது. புத்தியில் உள்ளது. ஞானத்தின் பாகம் எப்போது முடிவடைய வேண்டும் என்று உள்ளதோ அப்போது நாமும் அச்சமயம் பாபாவின் ஞானத்தை தாரணை செய்து விடுவோம். பிறகு நமது பாகம் சத்யுகத்தில் ஆரம்பமாகிவிடும். அவருடைய பாகம் முடிவடைந்துவிடும். புத்தியில் மிக நன்றாக தாரணை ஆக வேண்டும். சிந்தனை செய்து கொண்டே இருங்கள். பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள். நினைவு இல்லை என்றால் குறைந்த பதவி பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்து செய்து ஷரீர உணர்வு நீங்கி போய்விட வேண்டும். சந்நியாசிகளும் இந்த நிலையை அபியாசம் செய்து செய்து ஷரீரத்தை விட்டு விடுகின்றனர். ஆனால் அவர்களது வழி தனிப்பட்டது. அதனால் அவர்கள் பிறகு பிறவி எடுக்க வேண்டியுள்ளது. சீடர்கள் நினைக்கிறார்கள், அவர் பிரம்மத்தில் ஐக்கியமாகிவிட்டார்,
மீண்டும் வர முடியாது. பாபா சொல்லி புரிய வைக்கின்றார், யாருமே திரும்பி செல்ல முடியாது. கடைசியில் நடிகர்கள் அனைவரும் எப்போது மேடைக்கு வருகிறார்களோ அப்போது வீட்டிற்கு செல்வார்கள். அது எல்லைக்குட்பட்ட அழியக்கூடிய நாடகம். நீங்கள் நல்லபடியாக புரிய வைக்க முடியும். இந்த நாடகம் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அவர்களோ பிறகு சின்ன சின்ன நாடகங்களை தயாரிக்கிறார்கள், பொய்யான படங்களை எடுக்கிறார்கள். அவற்றில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் உள்ளன. எப்படி விஷ்ணு அவதாரத்தை காட்டுகின்றனரோ அதுபோல மேலிருந்து யாரோ இறங்கி வந்து விட்டார் என்பதில்லை. லக்ஷ்மி நாராயணரின் பாகத்தை நடிப்பதற்காக வருகின்றனர். மற்றபடி மேலிருந்து யாரும் வருவதில்லை. இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா கற்றுத் தருகின்றார். அதனால் இவ்விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடிகின்றது. முதலில் நீங்களும் தாழ்ந்த புத்தியுடையவர்களாகவே இருந்தீர்கள். எப்போது பாபா சொல்லி புரிய வைத்தாரோ அப்போது உங்களது புத்தி திறந்து கொண்டு விட்டது. இவ்வளவு காலமாக என்னென்ன கேட்டீர்களோ அதெல்லாம் எதற்கும் உதவாது. மேலும் நீங்கள் கீழே இறங்கியே வந்திருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் அனைவரிடமும் எழுதி வாங்குகிறீர்கள். எழுதி கொடுக்கும் போதுதான் புரிந்து கொள்ளலாம் ஏதோ கொஞ்சம் அவர்களது புத்தியில் பதிந்துள்ளது என்று. வெளியிலிருந்து வருகிறார்கள், படிவம் நிரப்புகிறார்கள் என்றால் நமது குலத்தை சேர்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமான விஷயம் பாபாவை அறிந்து கொள்ள வேண்டியது. கல்பம் கல்பமாக பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என புரிந்து கொள்ள வேண்டும். இதை கேட்க வேண்டும். எப்போதிருந்து பவித்திரமாகி இருக்கிறீர்கள். விரைவில் சீர்திருந்துவதில்லை. அடிக்கடி மாயை பற்றி கொள்கின்றது. மாயா பார்க்கிறது. பக்குவமடையாதவர்கள் என்றால் விழுங்கி விடுகிறது. அநேக மகாரத்திகளையும் கூட மாயை விழுங்கிவிட்டது. சாஸ்திரங்களில் உள்ள உதாரணங்களும் கூட இப்போதைய விஷயம்தான். கோவில்களிலும் குதிரைப்படை, மகாரத்தி மற்றும் காலாட்படை முதலியவற்றை காட்டுகின்றனர். நீங்கள் இப்போது உங்களுடைய நினைவு சின்னங்களை பார்க்கின்றீர்கள். எப்போது ஆகிவிடுகிறீர்களோ அப்போது பக்தி போய்விடும். நீங்கள் யாருக்கும் தலை வணங்க கூடாது. நீங்கள் கேட்பீர்கள், இவர்கள் தேவதைகள் எங்கே சென்று விட்டார்கள்? இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்லுங்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களை ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்கியிருக்கிறார். அதனால் நீங்கள் கேட்கிறீர்கள். ஆகவே நஷா இருக்க வேண்டும். 8 பேர் பாஸ்விதானர் ஆகிறார்கள். இது மிகப்பெரிய பரீட்சை. தன்னைத்தான் பார்க்க வேண்டும். ஆத்மா நான் பவித்திரமாகி இருக்கிறேனா? பேட்டரி நிரம்பும் போதுதான் யோகா இருக்கும். பாபாவிடம் யோகா சரியாக இருந்தால் சத்தோ பிரதானம் ஆவீர்கள். தமோ பிரதான் ஆத்மா திரும்பி செல்ல முடியாது. இதுவும் நாடகம். அங்கே துக்கம் கொடுக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இருக்காது. பசுக்களும் கூட அழகாக இருக்கும். கிருஷ்ணருடன் கூடவே பசுக்களை எவ்வளவு அழகானவையாக காட்டுகின்றனர். பெரிய பெரிய மனிதர்களின் பர்னிச்சர்ஸ் கூட அழகாக உள்ளன. பசுக்கள் நல்ல பாலை கொடுக்கின்றன. அதனால்தான் பால் ஆறுகள் ஓடுகின்றன. இப்போது இங்கே இல்லை. இப்போது நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்தை துச்சமாக நீங்கள் உணர்கிறீர்கள். இதனுடைய குப்பைகள் முழுவதும் ஸ்வாகா ஆகிவிடும். பிறகு குப்பை முழுவதும் நீங்கி அனைத்தும் தூய்மையாகிவிடும். நாம் நமது ராஜ்யத்திற்கு செல்கின்றோம். அதன் பெயர் சொர்க்கம். கேட்கும் போதே குஷி ஏற்படுகின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, இந்த சீர்கெட்ட பழைய உலகத்தை செம்மைப்படுத்துவதற்காக தன்னை தானே செம்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். தனது புத்தியை பாபாவின் நினைவில் தூய்மைப்படுத்த வேண்டும். இரண்டாவது, தங்களுக்குள் ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும். வாத விவாதம் கூடாது. ஞானத்தை தானம் செய்து அனைவருடைய கஜானாக்களும் நிரம்ப செய்ய வேண்டும். வரதானம்,
சோமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து சக்திகளை கட்டளையின் அடிப்படையில் நடத்தக்கூடிய பரந்த புத்தியுடையவர் ஆகுவீர்கள் ஆக. விளக்கம்: தன்னுடைய பரந்த புத்தி மூலம் அனைத்து சக்திகள் என்ற சேவாதாரிகளை தேவையான சமயத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். பட்டங்கள் என்னவெல்லாம் பரமாத்மா மூலம் நேரடியாக கிடைத்துள்ளனவோ அவற்றின் போதையில் இருங்கள். சோமானத்தின் ஸ்திதி என்ற சீட்டில் செட் ஆகியிருந்தீர்கள் என்றால் அனைத்து சக்திகளும் சேவைக்காக சதா ஆஜராகி இருப்பது அனுபவம் ஆகும். உங்களுடைய கட்டளைக்காக காத்து கொண்டிருக்கும். எனவே வரதானம் மற்றும் ஆஸ்தியை காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். எஜமானர் ஆகி யோகயுக்தாக ஆகி யுக்தியுக்தான சேவையை சேவாதாரிகளிடம் வாங்குங்கள். அப்பொழுது சதா மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அடிக்கடி விண்ணப்பம் போட மாட்டீர்கள். ஸ்லோகன்: எந்த ஒரு காரியத்தையும் துவங்குவதற்கு முன்பு வெற்றி சிரேஷ்ட பிராமண ஆத்மாவாகிய என்னுடைய பிறப்புரிமை ஆகும் என்ற நினைவை வெளிப்படுத்துங்கள். நல்லது. ஓம் சாந்தி.